நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு மேரேஜுக்கு மாப்பிள மாரி போயிருக்காருங்க. அவர பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்கலாம் யாரப்பா மாப்பிள அப்படின்னு மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு தளபதி விஜய் வந்து மாப்பிள மாரியே போயிருக்கிறாரு. அது யாரோட மேரேஜ்ன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, நீங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து வளர்ந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம், ஒரு நடிகர் சார்ந்த குடும்பம் வந்து அவருக்கு ரொம்ப பிரஷர் குடுத்துட்டே இருந்திருக்காங்க. யாரப்பா அது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்க குடுக்கும். அது யாரு, என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நயன்தாரா வந்து தனுஷ ரொம்ப கேவலமான முறையில வந்து விமர்சிச்சிருந்தாங்க. அது வந்து தவறான விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் எல்லாம் மிகச்சிறந்த முறையில பதிலடி குடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராஷ்மிகா மந்தனா வந்து அந்த விஷயத்துக்காக வந்து தன்னோட சம்பளத்த 5 மடங்கு ஏத்தி விட்டுருக்குது. அது என்ன விஷயம்னு கேள்விப்பட்டீங்கன்னா, நீங்களும் ஷாக்கு தான் ஆக போறீங்க. சரி, அடுத்ததா வந்து கங்குவா படத்தோட ஃப்ளாப்புக்கு அப்புறமா வந்து நடிகர் சூர்யா வந்து ரூம் போட்டு ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு வச்சிருக்காராம். அத தான் முடிவு பண்ணியிருக்காராம். அது என்ன முடிவு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறமா சாய் பல்லவியோட வளர்ச்சிய பார்த்து அவங்கள எப்படியாவது முடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. இத கேள்விப்பட்ட சாய் பல்லவி வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம சமந்தாவுக்கு வந்து ரீசெண்டா வந்து ஒரு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருக்குதாம். அது என்ன அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்காக லைன் பை லைன் வந்துட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஹாட்டான அப்டேட் தான் நான் குடுக்க போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா இப்பவே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன அழுத்திருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து எதுக்குடா நம்ம தளபதி விஜய் மாப்பிள கெட்டப்போட ஒரு மேரேஜுக்கு போனாருன்னு பார்த்தா, அங்க இருந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு லைட்டா ஹார்ட் அட்டாக் வந்த மாரி ஆச்சு. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம கீர்த்தி சுரேஷு. இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து 15 வருஷமா வந்து ஒருத்தர வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே. அவங்களோட மேரேஜ் தான் வந்து இன்னைக்கு கோவால வந்து இந்தியாவ திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து அந்த மேரேஜ வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ஃபங்ஷனுக்கு தான் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து மாப்பிள மாரி பட்டு வேட்டி, பட்டு சட்டை எல்லாம் போட்டு ஜம்முன்னு போய் நின்றுருக்காரு. இத பார்த்தோன்னே அங்க இருந்தவங்கலாம் யாரப்பா மாப்பிள அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்கன்னே பார்த்துக்கோங்களேன். இதுக்கு மத்தியில வந்து நம்ம ரீசென்ட்டா வந்து தளபதி விஜய பத்தியும், கீர்த்தி சுரேஷை பத்தியும் நெறைய ரூமர்ஸ் வந்து அடி வாங்குறத நம்ம வந்து பார்த்திருப்போம். தளபதி விஜயும், கீர்த்தி சுரேஷும் ஒன் சைடா வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம பண்றாங்க. தளபதி விஜயும், சங்கீதாவும் பிரியப் போறாங்க. அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட கிசுகிசு வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஓகே. ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க. என்னதான் நீங்க அவதூறு படுத்தினாலும், அது வந்து உண்மை வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துரும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. அடுத்ததா வந்து நம்ம தமிழ் சினிமால எப்பவுமே வந்து காம்படிஷன் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாரி ரொம்ப ஹெவியாவே இருக்கும். 2 பேர் வந்து போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து சந்ததி சந்ததியா வந்துட்டுருக்குது. உதாரணத்துக்கு நம்ம எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த வரிசையில வந்து அடுத்ததா ஒரு ஒரு காம்போவுக்கு வந்து ரெடியா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்காரு. அடுத்து நம்ம விஜய் சேதுபதியையும் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த அந்தஸ்து வந்து சும்மா கிடைச்சிடாது. ஒவ்வொருத்தரோட அதிகபட்ச உழைப்பினாலும், அதிகபட்ச சோதனை, சாதனை இது எல்லாம் கடந்து வந்தனால தான் வந்து இன்னைக்கு வந்து உச்ச நடிகர்களா மாறியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு எஃபோர்ட்ட போட்டு, உழைப்ப போட்டு, திறமைய போட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டும், மீண்டும் வந்து போராடி ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில நம்ம சிவகார்த்திகேயனுக்கு மிக முக்கியமான இடம் வந்து நம்ம தமிழ் சினிமா குடுத்தது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம சிவாவோட வளர்ச்சிய வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து உச்ச நடிகரா வந்துட்டாரு. ஆனா, இவரு வந்துறக்கூடாது, எங்க வந்துருவாரோ அப்படிங்கிற மாரியெல்லாம் பிளான் பண்ணி ஒரு 10 வருஷமாவே, ஒரு 5 வருஷமாவே ரொம்பவுமே சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பிரஷர் குடுத்துட்டே இருந்திருக்காங்க, மறைமுகமா. இது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முன்னணி நடிகர்ன்னு சொல்லலாம். இவங்க வந்து காலங்காலமா வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து இவங்க சொந்தக்காரங்க கூட புரொடக்ஷன் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. இவரே கூட புரொடக்ஷன் கம்பெனிலாம் நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து உண்மையான்னு தெரியல. ஆனா ரூமரா கூட இருக்கலாமோன்னு தோணுது. ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம நியூஸ்ல பார்க்கும்போதெல்லாம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப அழுத்தம் குடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஆனா, அந்த தடையெல்லாம் உடைச்சு இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் கிடைச்சு, இன்னைக்கு வந்து ஒரு விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்திருக்காரு. ஏன்
சும்மா ஏன் நம்ம அடிச்சு விட்டுட்டு கோட் படத்தில் தளபதி விஜயே வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சிவாவுக்கு வந்து இந்தாங்க துப்பாக்கியை பிடிங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் வந்து தளபதி விஜயை வந்து அதுவும் அவரோட படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு 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 சீனை வந்து ஏற்படுத்தி நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அடுத்ததாக ஒரு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன் அமரன் படம் இன்றைக்கி 400 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது பத்தாதா சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக இந்த விஷயத்த நம்ம பேசுகிறோம்னா வந்து அவங்கவுங்க முயற்சியாக தான் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை தடுத்து வந்து நம்ம டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணோம்னா, ஒருத்தரை வந்து ஸ்டாப் பண்ணோம்னா அது வந்து அவங்கள வந்து தடுக்கவே முடியாது. நம்ம வளர்ச்சி தான் தடைப்பட்டு போகும் அப்படிங்கிறத இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது வந்து நம்ம நயன்தாரா அவர்கள் வந்து தனுஷை பற்றி ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நயன்தாரா என்ன நினச்சிருக்காங்க தனுஷ் பற்றி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, தனுஷோட அப்பா வந்து கஸ்தூரி ராஜா, அவர் வந்து மிகப்பெரிய டைரக்டரு. அவரோட அண்ணன் செல்வராகவன், அவரும் மிகப்பெரிய டைரக்டரு. இவங்க 2 பேர்த்தோட சப்போர்ட்டால தான் தனுஷ் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உயர்ந்து நின்றுருக்காரு, வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உதாசீனமாக வந்து பேசிட்டாங்க. இதில் நம்ம பாயிண்ட் நயன்தாராவுக்கு ஒரு ரிப்ளை வந்து நம்ம சொல்லிடலாம். என்னென்னா வந்து தனுஷ் வந்து அவங்க அப்பா பெரிய டைரக்டர், அவங்க அண்ணன் பெரிய டைரக்டர், அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து கிடையவே கிடையாது. தனுஷோட அர்ப்பணிப்பும் தனுஷோட முயற்சியும் தான் வந்து இன்றைக்கி வந்து அவர் அடுத்தடுத்த படங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்லேருந்து வந்திருக்காரு. எடுத்த உடனே டாப்புக்கெல்லாம் போயிடல. அவர் வந்து நம்ம தளபதி விஜய் மாதிரியே வந்து ஒவ்வொரு படங்களும் பார்த்து நடித்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்து இன்றைக்கி வந்து நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கி பல என்ன சொல்கிறது ஹாலிவுட் ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டார். அந்த அளவுக்கு வந்து தனுஷ் அவர்களோட வந்து அர்ப்பணிப்போடு வந்து அவரோட கரியரில் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு. அவரோட அப்பா வந்து டைரக்டர், அவங்க அண்ணன் வந்து டைரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா எத்தனையோ டைரக்டரோட பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி சினிமாவில் வந்துட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் தான் போயிருக்காங்க. ஆனால் இவர் வந்து இன்றைக்கி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிருக்காருன்னா இது முழுக்க அவரோட திறமை மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து. ஏன் ரசிகர்களே வந்து அப்படித்தான் வந்து நயன்தாராவுக்கு மிகச்சிறந்த முறையில் வந்து பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அந்த நானும் ரவுடிதா படத்தோட காட்சிகள்லாம் வந்து இவங்க திருட்டுத்தனமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்று படமாக்குவாங்களாம். ஆனால் அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பல கோடிகளை போட்டு கொட்டின தனுஷ் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கணுமா, இவங்க வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டால் நயன்தாரா வந்து என்னங்கிறாங்க, நான் நேர்மையாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம், இதை வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் தனுஷ்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கிறோம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நாங்கள் உங்கள் படத்தோட காட்சிகளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனுஷ்கிட்ட கேட்டிருக்கிறதா முறையான கருத்து அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த வேலையை பார்க்காம தனுஷை வந்து நீங்கள் அவரோட உருவ கேலி பண்ணுறதோ, அவர் வந்து சப்போர்ட்டில் வந்துட்டார், சைடில் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா வந்து இன்றைக்கி நம்ம நயன்தாராவுக்கு ஒரு ரிப்ளைவாக நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களோட உழைப்பையும் அடுத்தவங்களோட பணத்தையும் வந்து தவறான முறையில் அபகரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். சரி, அடுத்ததாக வந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு சில வருடங்களாகவே எந்த படமும் பேர் சொல்கிற படமாக வந்து அமையலை. ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து தோல்வியிலே சந்திச்சுட்டு இருக்காரு. இப்படி ஸ்ட்ரகலாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து சூர்யா வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த படம் தான் வந்து கங்குவா படமும் அட்டை பிளாப் ஆகி காலவாரி விட்ட நிலையில் வந்து இன்றைக்கி வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை தான் வந்து சல்மான் கான் வந்து ஞாபகத்துக்கு வந்திருக்காரு. சல்மான் கான் வந்து தொடர் தோல்வியில் சந்தித்து மீண்டும் ஒரு புல்பேக் கொடுத்து அசுர வளர்ச்சிக்கு திரும்பி மீண்டு வந்தார். அவருக்கு வந்து ஒரு ஆலோசகர் வந்து ஹெல்ப் பண்ணார். ஒரு ஆலோசனை நியமித்து அவர் மூலமாக அட்வைஸ் எல்லாம் கேட்டு படங்களை சூஸ் பண்ணி நடித்த சல்மான் கான் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்தித்து இன்றைக்கி மீண்டு வந்திருக்காரு. அதே பாணியை வந்து சூர்யாவை ஃபாலோ பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அதே சல்மான் கானுக்கு சப்போர்ட் பண்ண அதே ஆலோசகரை தான் வந்து இப்போ சூர்யாவோட ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காராம். அதனால் சூர்யாவுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து எந்த படங்களை சூஸ் பண்ணணும், எந்த படங்களை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை வந்து சூர்யாவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. சரி, எந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் வந்து கம்பேக் கொடுத்து திரும்பி வராரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்ததாக வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து அந்த விஷயத்துக்காக 5 மடங்கு தன்னோட சம்பளத்தை வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க, புஷ்பா 2 வந்து இன்றைக்கி சக்கப்போடு போட்டிருக்குது. 1050 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகி பிரம்மாண்டமான முறையில் வந்து ஓடிட்டுருக்குதுங்க. இதனால் வந்து ராஷ்மிகா மந்தனா ஸ்டார்டிங்கில் 2 கோடி சம்பளமாக இருந்தவங்க 4 கோடியை உயர்த்தினாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய கிராண்ட் சக்ஸஸுக்கு பிறகு வந்து தன்னோட சம்பளத்தை 12 கோடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி புஷ்பா 2ல் வந்து ராஷ்மிகா மந்தனா மிகச்சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க. அதனால் ராஷ்மிகா
ராஷ்மிகா மந்தனாக்கு எவ்வளோ சம்பளம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொடியூசர்ஸ் போட்டி போட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். இதனால் ராஷ்மிகா மந்தனாவோட இந்தியா மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏறி கிடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சினிமா வட்டாரங்களில் கிசுகிசுவாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததாக வந்து நம்ம சாய் பல்லவிக்கு வந்து தொடர்ந்து வந்து அவதூறுகளை வந்து பரப்பிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து சாய் பல்லவி மட்டும்தான் வந்து ஆபாசமாக நடிக்காமல் சிறந்த ஹோம்லியான கேரக்டராக வந்து குடும்ப பெண்ணாக வந்து ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. அதே ஸ்டோரி லைனில் தான் வந்து அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ அமரன் படத்துலையும் கூட ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு ஒரு பெண்ணாக, ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபாக வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காரணமாகவும் சாய் பல்லவியோட ஆக்டிங் வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி தான் கதைகளை சூஸ் பண்ணி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து முடக்கி போடணும் அப்படிங்கிறக்காக தொடர்ந்து அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ரன்பீர் கபூரோட ராமன் சீதாவா வந்து நம்ம ரன்பீர் வந்து ராமனாவும் சீதா கேரக்டரில் வந்து நம்ம சாய் பல்லவி நடிக்க போகிறாங்களாம். ராமாயணத்தை பேஸ் பண்ணி எடுக்க போகிற கதை தானாம். அதுக்கு வந்து அவங்க வந்து தயாராகி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த கிசு எழுதுற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சாய் பல்லவி வந்து இந்த சீதா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிறனால மாமிசங்கள்லாம் சாப்பிட்றதில்ல, நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, வெளியே போய் சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி தன் கூடவே வந்து 2 சமையல்காரரை வந்து வச்சுருக்காங்க. அவங்க மூலமாக அவங்க சமைக்கிறது மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு ரொம்ப நேர்மையாக வந்து நடந்துக்கிறாங்க. கதையில் நடிக்கிறனால நான்வெஜ்ஜும் கூட சாப்பிடாம இப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எழுதியிருக்காங்க. இதை பார்த்து ஷாக்காகி கோவப்பட்டு பொங்கிய சாய் பல்லவி வந்து எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நிறைய விஷயங்கள் தவறான முறையில் எழுதுறீங்க, எத்தனை விஷயங்கள் தான் பொறுத்து போகிறது, இனிமேலாம் பொறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக வந்து நம்ம மீடியாவை வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததாக வந்து நம்ம சமந்தா வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் அப்டேட் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து கடந்த கால கசப்பான அனுபவங்கள் வந்து திரும்பி வந்து தன்னோட ஸ்கின்ல கூட ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து அடுத்த 2025க்கு உண்டான ராசி பலனில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு அன்பான நேர்மையான கணவர் வந்து அமைவார் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து சமந்தாவுக்கு மீண்டும் வந்து ஒரு லவ்வீக வாழ்க்கையில் இணையருக்கு விருப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. இது பற்றியும் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து சமந்தாவுக்கு இன்னொரு ஆள் இருக்குது, இன்னொரு லவர் இருக்குது, அவங்க வந்து சைலண்ட்டாக லவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில கிசுகிசுகளை வந்து இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ இந்த அப்டேட்டை பார்க்கும்போது 2 கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஏன்னா சமந்தா கல்யாணம்னா எல்லாத்துக்கும் ஒரு செலிப்ரேஷன் மோடு தானே ஸ்டார்ட் ஆகும். சமந்தாவோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து எப்படா நம்ம சமந்தாவோட மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க போல். ஓகே, நான் சொல்ல வந்த அப்டேட்டுகள்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இத்தனை அப்டேட்டுகளில் எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பயங்கரமான சினிமா ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.